வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. இன்றைய வீடியோ பதிவில் டெஸ்ட் நம்பர் 10, அதாவது நம்ம டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2026 வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கான்டக்ட் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 9 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. டெஸ்ட் நம்பர் 10 நடந்து முடிந்தது. அதற்கான ஆன்சருக்கு தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். என்னோட டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து விதமான வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஆகட்டும், ஜிகே ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், அனைத்து வீடியோவும் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னா டாபிக் வைஸ் உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிருக்கும், பார்த்து பயன்பெறலாம். இன்றைய முதல் கேள்வி, ஊ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, உணவு. ஊ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா உணவு. இரண்டாவது கேள்வி, கோ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் எது? கோ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வண்டு. அப்போ கோ என்ற சொல்லுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசன், பசு, பூமி. இது மூன்றுமே கோ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான பொருள். இங்க குறிக்காத பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி, வண்டு. மூன்றாவது கேள்வி, மலர் என்ற பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வி. வி என்பதுதான் மலர் என்ற பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் பார்த்தீங்கன்னா 42ன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு. சில ஓர் எழுத்துக்கு நிறைய பொருள்களும் உண்டு. தாய் என்பதன் சரியான பொருளை கண்டறிக. தாய் என்றால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கொடு. தாய் என்பதன் சரியான பொருள் கொடு. அடுத்து, மகிமை, மேலிடம் ஆகிய பொருள்களை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மகிமை அல்லது மேலிடம் ஆகிய பொருள்களை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மீ. மீ என்ற நெடில் எழுத்து தான் பார்த்தீங்கன்னா மகிமை, மேலிடம் ஆகிய பொருள்களை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக. ஐ என்பதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தலைவன். ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தலைவன். ஏழாவது கேள்வி, சோ என்பதன் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மதில். பாம்பு, நிலம் ஆகிய பொருள்களை குறிக்கும் எழுத்து எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஔ. ஒன்பதாவது கேள்வி, குற்றம், இன்மை, சிறுமை ஆகிய பொருள்களை தரும் சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கு. பத்தாவது கேள்வி, நாய் என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி எதை குறிக்கிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நாக்கு. 11வது கேள்வி, மன்னன், மரம், விலங்கு ஆகிய பல பொருள்களை தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மா. மா என்ற நெடில் எழுத்து. தீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நெருப்பு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நெருப்பு. ஸோ ஓர் எழுத்து ஒரு மொழியிலிருந்து ஒவ்வொரு எக்ஸாம்லும் பார்த்தீங்கன்னா 2லிருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு வராங்க. தனித்தனியும் கேட்குறாங்க, பொருத்துக்களை கொடுத்துட்டும் கேட்குறாங்க. அதனால கண்டிப்பாக இந்த 42 ஓர் எழுத்து ஒரு மொழி புக்கில் உள்ள பாட புத்தகத்திலும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல்னு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்முடைய டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெலிகிராம் லிங்கினுடைய சேனலுடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஓரெழுத்து ஒரு மொழி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அவுட் சோர்ஸ் புக்ஸு எல்லாமே அதில் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் படித்து பயன்பெறலாம். 13வது கேள்வி, சோலை, பூந்தோட்டம் என்ற பொருள் தரும் எழுத்தை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கா. 14வது கேள்வி, பறவை,
சோர்வு, மலர் ஆகிய பொருள்களுக்குரிய ஓரெழுத்து ஒரு மொழி எது? பறவை, சோர்வு, மலர் ஆகிய பொருள்களுக்குரிய ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வி. வி என்ற நெடில் எழுத்து. அடுத்து துன்பம், வருத்தம் என்ற பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, நோ. நோ என்ற குறில் எழுத்து. கை என்பதன் பொருளை கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் சரியானதை தேர்வு செய்க. கை என்பதன் பொருளாக கொடுக்கப்பட்டவற்றுள் சரியானதை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒழுக்கம். ஆப்ஷன் பி, ஒழுக்கம். 17வது கேள்வி, கூர்மை, வைக்கோல் ஆகிய பொருள் தரும் எழுத்து எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, வை. கூர்மை, வைக்கோல் ஆகிய பொருள் தரும் எழுத்து எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வை. 18வது கேள்வி, மோ என்பதன் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முகர்தல். மோ என்றால் முகர்தல் என்று பொருள்படும். 19வது கேள்வி, அன்பு, நேயம், அருள் ஆகிய பொருளை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நே. நே என்ற நெடில் எழுத்து. யானை, எருது, உயர்வு ஆகிய பொருள்களை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சே. சே என்ற நெடில் எழுத்து. அடுத்து பறவை, சோர்வு, மலர் ஆகிய மூன்று பொருள்களை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வி. 22வது கேள்வி, வலிமை, மகிமை, மேலிடம் ஆகிய பொருள்களை தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, மீ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒழுக்கம், கைத்தலம், அஞ்சலி இப்பொருளுக்குரிய சரியான எழுத்தை கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கை. ஆப்ஷன் சி, கை. அடுத்து நோய் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, துன்பம். 25வது கேள்வி, அவு என்னும் எழுத்து உணர்த்தும் சரியான பொருளை தேர்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆ மற்றும் ஆ. பாம்பு, நிலம், பூமி, மகிழ்ச்சி இவை நான்குமே பார்த்தீங்கன்னா அவி என்னும் எழுத்துக்குரிய பொருள். இம்மை என்னும் சொல்லின் சரியான எதிர் சொல்லை கண்டறிக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மறுமை. அடுத்து பொருத்தமற்ற எதிர்ச்சொல் இணையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் பாருங்க, உபகாரம். அதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உபகாரம்னா அபகாரம்னு வரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உபகாரம், உபயம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதிர் சொல் கிடையாது, இரண்டுமே ஒரே சொல் தான். அப்போ இதுதான் தவறான இணை. இங்க வந்து தவறான எதிர் சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி வந்து தவறு. மற்ற மூன்றுமே சரி. எதிர் சொல்ல பார்த்துங்க. உத்தமன்னா அத்தமன்னு வரும், ஊடல்னா கூடல்னு வரும், ஒன்னார்னா உற்றார்னு வரும். ஸோ இதையும் பார்த்து வச்சுங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து முனிவு என்ற சொல்லின் எதிர் சொல் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கனிவு. திண்மை என்பதற்குரிய எதிர் சொல்லை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, நொய்மை. ஆரோகணம் என்பதன் எதிர் சொல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவரோகணம். ஆரோகணம் என்பதன் எதிர்ச்சொல் அவரோகணம். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்று தொடங்கும் பாடலடை இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நாலடியார். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின், இதை பார்த்து வச்சுங்க. கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று தொடங்கும் பாடலடை இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் நாலடியார். அடுத்து நாலடியார் எத்தனை அதிகாரங்களை கொண்டு பகுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 40. நாலடியார் எத்தனை அதிகாரங்களை கொண்டு பகுக்கப்பட்டுள்ளதுன்னா 40 அதிகாரங்கள். யானை, எருத்தம், பொலியும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நாலடியார். தடம் தாரை
சங்கடல் அன்னார் யாரை குறிப்பிடுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சமண முனிவர்கள். தடம் தாரை சங்கட கடலன்னார் யாரை குறிப்பிடுகிறதுனா சமண முனிவர்கள். நான்மணி கடிகையில் ஒவ்வொரு பாடலும் எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4 அறக்கருத்துக்களை தான் ஒவ்வொரு பாடலும் கூறியிருப்பாங்க. கல்லாமை இல்லார் கயவர். கல்லாமை இல்லார் கயவர் இது எந்நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி நான்மணி கடிகை. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்றுரை அரையனார். அடுத்த கேள்வி, நாய்க்கால் சிறிவிரல் போல் நன்கணியர் ஆயினும் இப்பாடல் உணர்த்தும் கருத்து யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உதவி செய்யாமை. 39வது கேள்வி, நான்மணி கடிகை என்ற சொல்லில் கடிகை என்பதன் பொருள் யாது? முக்கியமான கேள்வி இது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆபரணம் அல்லது அணிகலன். நான்மணி கடிகை என்ற சொல்லில் கடிகை என்பதன் பொருள் யாதுனா ஆபரணம் அல்லது அணிகலன். பாம்பரியும் பாம்புன் கால் என்ற பழமொழி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பழமொழி 400. அடுத்து, நாலடியாரை பா அல் அடிப்படையில் பகுத்தவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தருமர். 42வது கேள்வி, ஆளும் வேலும் பல்லுக்குருதி 4ம் 2ம் சொல்லுக்குருதி இதில் 4 என்பது எந்த நூலை குறிக்கிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நாலடியார். 41வது கேள்வி, ஆற்றுனா வேண்டுவதில் என்ற வரியின் பொருள் என்ன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லை. 43வது கொஸ்டின், ஆற்றுனா வேண்டுவதில் என்ற வரியின் பொருள் யாதுனா ஆப்ஷன் பி கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லை. 44 நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார் என்பதில் விளம்பி என்பது எதை குறிக்கும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஊர் பெயர். 45 11 கீழ்கணக்கு நூல்களுள் வரலாற்று செய்திகளை அதிகம் கூறும் நூல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பழமொழி 400. 46 சிந்து சமவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உலோக காலம் அல்லது செம்பு காலம். 47வது கேள்வி, அரப்பா என்ற சொல்லின் பொருள் என்ன? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புதையுண்ட நகரம். 48வது கேள்வி, அரப்பா நாகரிகம் முதலில் யாரால் கண்டெடுக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி சார்லஸ் மேசன். அடுத்த கேள்வி, சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் மற்றும் விலங்கு எது? ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் சி இரும்பு மற்றும் குதிரை. அடிக்கடி தேர்வில் கேட்கக்கூடிய கொஸ்டின் இது. 50வது கேள்வி, பெருங்குளம் எங்கு காணப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி மொகஞ்சதாரோ. 51வது கேள்வி, கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டறியப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி லோத்தல். 52 நடனமாடும் பெண் சிலை எதனால் செய்யப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி வெண்கலம். சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் யார்? ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் பி பசுபதி. அதாவது சிவனை தான் பசுபதின்னு சொல்றாங்க. அரப்பா மக்கள் கிரேட் முறையில் எதை அமைத்திருந்தனர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தெருக்கள் மற்றும் வீடுகள். அரப்பா மக்கள் கிரீட் முறையில் எதை அமைத்திருந்தனர்? தெருக்கள் மற்றும் வீடுகள். அடுத்த கேள்வி, மொகஞ்சதாரோ என்ற சொல்லின் பொருள் யாது? இறந்தவர்களின் மேடு. அரப்பா என்ற சொல்லின் பொருள் என்னன்னா புதையுண்ட நகரம். மொகஞ்சதாரோ என்ற சொல்லின் பொருள் யாதுனா இறந்தவர்களின் மேடு. அடுத்து இடங்களையும் அதன் சிறப்புகளுடன் பொறுத்துகன்னு சொல்றாங்க. இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ
லோத்தல் எங்கு அமைந்திருக்குன்னா, லோத்தல் என்பது துறைமுக நகரம். காளிபங்கன் என்பது உழுவதற்கேற்ற நிலம். மொகஞ்சதாரோ என்பது இறந்தவர்களின் மேடு. அரப்பாவில் பார்த்தீங்கன்னா தானிய களஞ்சியம் வந்து கண்டெடுத்திருப்பாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து கண்டறியப்பட்ட இடங்களை மாநிலங்களுடன் பொறுத்துக்கன்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ராகி காக்கி எங்க இருக்குன்னா ஹரியானா. ரூபர் பார்த்தீங்கன்னா குஜராத். காளிபங்கன் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஸோ ராகாக்கி ஹரியானா, தோலவிராத்தா குஜராத், ரூபர் பஞ்சாப், காளிபங்கன் ராஜஸ்தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து அளவீடுகளை பொறுத்துக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சிறிய எடையளவு 16, தந்தத்திலான அளவுகோல் பார்த்தீங்கன்னா 1804 மில்லிமீட்டர். செங்கற்களின் விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:2:4. சுடுமண் உருவாக்கங்கள் பார்த்தீங்கன்னா டெரகோட்டா. அடுத்து கூற்று காரணம். கூற்று பாருங்க, அரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. சரிதான். காரணம், திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு மற்றும் சிறப்பான கழிவுநீர் வடிகால் வசதி இருந்தது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். அடுத்த கேள்வி, கூற்று மற்றும் காரணம். கூற்று என்ன சொல்றாங்க பாருங்க. சிந்து சமவெளி மக்கள் இரும்பின் பயனை அறிந்திருக்கவில்லை. சரிதான். அவர்கள் செம்பு மற்றும் வெண்கல கருவிகளையே அதிகம் பயன்படுத்தினர். இதுவும் சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று, மெசபடோமியாவுடன் சிந்துவெளி மக்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். சரிதான். மெசபடோமியாவில் சிந்துவெளி முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ இரண்டுமே சரிதான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். 62வது கேள்வி. அரப்பா மக்கள் பயன்படுத்திய மிக சிறிய எடை அளவீடு 16 மடங்குகள்ல எத்தனை கிராமுக்கு இணையானது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 13.63 கிராம். முக்கியமான கேள்வி இது, பார்த்து வச்சிங்க. அடுத்து, சிந்துவெளி நாகரிகத்தில் தானிய களஞ்சியம் கண்டறியப்பட்ட ராகி காக்கி தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹரியானா. ராகி காக்கி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னா தற்போதுள்ள ஹரியானா. அடுத்து கூற்று காரணம். சிந்துவெளி நாகரிகம் ஒரு செம்பு கால நாகரிகம் ஆகும். சரி. அவர்கள் இரும்பின் பயனை அறிந்திருக்கவில்லை, ஆனால் செம்பு மற்றும் வெண்கலத்தை பயன்படுத்தினர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றினை சரியான விளக்கமாகும். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் சிந்துவெளி மக்கள் வழிபாட்டில் பொருந்தாதது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இந்திரன் மற்றும் வருணன் வழிபாடு. சிந்துவெளி எழுத்துமுறை எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சித்திரை எழுத்துமுறை, பிக்டோகிராபிக். சித்திரை எழுத்துமுறை. அரப்பா மக்கள் நிலத்தை உழுவதற்கு எதை பயன்படுத்தினர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மரக்கலப்பை. ஆப்ஷன் பி, மரக்கலப்பை. சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி எது? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மெகர்கர். சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி எதுனா ஆப்ஷன் ஏ, மெகர்கர். அரப்பா மக்கள் செய்த முத்திரைகள் பெரும்பாலும் எதனால் செய்யப்பட்டவை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட், மென்கல்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரீட் லைட் கல்லு தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான முத்திரைகள் வந்து செய்யப்பட்டிருந்தன. அடுத்து, தானிய களஞ்சியம் எங்கு கண்டறியப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மற்றும் சி, அதாவது அரப்பா மற்றும் மொகஞ்சதாரோவில் பார்த்தீங்கன்னா தானிய களஞ்சியங்கள் காணப்பட்டதுன்னு சொல்றாங்க.
சிந்துவெளி மக்கள் எடை இடுவதற்கு பயன்படுத்திய முறை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈரடிமான முறை, பைனரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ஈரடிமான முறை. கோட்டை இல்லாத ஒரே சிந்துவெளி நாகரிகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சான்குதாரோ. கோட்டை இல்லாத ஒரே சிந்துவெளி நகரம் எதுனா சாங்குதரோ. 73 சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு ஏறத்தாழ எவ்வளவு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். லோத்தல் துறைமுகம் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி சபர்மதி. 75வது கேள்வி, ஹரப்பா நாகரிகத்தின் மேல் நகர அமைப்பு எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நிர்வாக குழுக்கள் மற்றும் தானிய களஞ்சியம் அமைய. ஹரப்பா நாகரிகத்தின் மேல் நகர அமைப்பு, ஸோ ரெண்டா பிரிச்சிருப்பாங்க, மேல் நகர அமைப்பு கீழ் நகர அமைப்புன்னு. மேல் நகர அமைப்புகள் பார்த்தீங்கன்னா நிர்வாக குழுக்கள் மற்றும் தானிய களஞ்சியம் அமைய பயன்படுத்தப்பட்டிருக்கும். கீழ் அமைப்பு பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்வதற்கான இடமா தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சிந்துவெளி மக்கள் வணங்கிய மரம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அரச மரம். கீழ்கண்டவற்றுள் எது தவறான இணை? ஆன்சர் ஆப்ஷன் டி காளிபங்கன். ஜேபி ஜோஷி என்பது தவறான இடை, மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா சரிதான். மொகஞ்சதாரோவை கண்டுபிடித்தவர் ஆர்.டி. பானர்ஜி. ஹரப்பா தாயாரம் சகானி அவர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. லோத்தல் பார்த்தீங்கன்னா எஸ்.ஆர். ராவ். ஸோ இவங்களாம் அங்கே கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஹரப்பா மக்களின் முக்கிய வணிக பங்குதாரர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெசபடோமியா, சுமரியர்னு சொல்லக்கூடிய மெசபடோமியா தான் பார்த்தீங்கன்னா ஹரப்பா மக்களின் முக்கிய வாணிக பங்குதாரர். இந்திய தொல்லியல் துறையின் முதல் இயக்குனர் யார்? முக்கியமான கேள்வி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் கன்னிங்காம். இந்திய தொல்லியல் துறையின் முதல் இயக்குனர் யாருன்னு கேட்டீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம். அடுத்து செங்கற்கள் ஏன் சுடப்பட்டன? ஆன்சர் ஆப்ஷன் பி வலிமையாகவும் நீரில் கரையாமலும் இருக்கவும் பார்த்தீங்கன்னா செங்கற்கள் சுடப்பட்டுதான் கட்டிடங்கள் பார்த்தீங்கன்னா ஹரப்பா நகரத்தில் கட்டியிருப்பாங்க. ஹரப்பா மக்கள் ஆபரணம் செய்ய எதை பயன்படுத்தினர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் சொல்றாங்க. கார்னெலியன் அதாவது சிவப்பு மணிக்கற்கள், தங்கம் மற்றும் வெள்ளி, சங்கு மற்றும் தந்தம், இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஆபரணம் செய்ய ஹரப்பா மக்களால் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள். சிந்துவெளி நாகரிக வீழ்ச்சிக்கு காரணமாக கருதப்படுவது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இவை அனைத்தும். என்னென்ன காரணம் பாருங்க. வெள்ளப்பெருக்கினால் அழிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க, சுற்றுச்சூழல் மாற்றத்தினால் அழிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க, அல்லது அந்நியர்களின் படையெடுப்பால இந்த சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்திருக்கலாம் அல்லது அழிந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. 83 பூசாரி அரசன் சிலை எங்கு கண்டறியப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மொகஞ்சதாரோ. பூசாரி அரசன் சிலை எங்கு கண்டறியப்பட்டதுன்னா ஆப்ஷன் பி மொகஞ்சதாரோ. சிந்துவெளி மக்கள் எதில் தேர்ச்சி பெற்றிருந்தனர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இவை அனைத்தும். அதாவது நகரம் திட்டமிடல், சுடுமண் சிற்பங்கள், கடல் வணிகம், இவை மூன்றிலுமே பார்த்தீங்கன்னா சிந்துவெளி மக்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் நாம் அறியப்படுகிறோம். 85வது கேள்வி, ஹரப்பா மக்கள் எந்த பயிரை முதலில் பயிரிட்டனர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கோதுமை மற்றும் பார்லி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர், பெருக்கு தொடர். ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். 86க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 37, 87க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 32, 88க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 20, 89க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3. 90வது கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்கு. நான் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். 91க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரி.
92க்கு பார்த்தீங்கன்னா 1275 ஆப்ஷன் பி, 93க்கு ஆப்ஷன் பி, 94க்கு ஆப்ஷன் பி, 95க்கு ஆப்ஷன் பி, 96க்கு ஆப்ஷன் பி, 97க்கு ஆப்ஷன் பி, 98க்கு ஆப்ஷன் பி, 99க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 385. 100வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெஸ்ட் நம்பர் 10க்கான ஆன்சர் கீ தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தோம். நம்முடைய டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலில் உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து வீடியோஸும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 10 டெஸ்ட் வந்தீங்கன்னா நம்ம கான்டாக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 10 டெஸ்ட்டுக்கான பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச்னு போட்டு 2026 பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா அனைத்து டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.